மணப்பெண்ணை தொட்டு தாலி கட்டினான் மாப்பிள்ளை. ஐயோ கால் பண்றாளே, டைம் ஆயிடுச்சோ. இதோ வந்துட்டேமா. ஹலோ ஹலோ, இந்த விச்சு எங்க இருக்க? ஏய் ஆன் தி வே, வந்துருவேன். ஒரு 5 minutes தான், வந்துட்டே இருக்கேன். சீக்கிரம் வா விச்சு, இவங்க வேற உனக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. சீக்கிரம் வாடா. ஏய் வந்துட்டேன், நீயோ பை வந்துட்டேன். நானு போயிடாத, வெயிட் பண்ணு. இன்னும் 5 minutesல ரீச் ஆயிடுவேன். சீக்கிரம் வாடா விச்சு, நான் உனக்காக எவ்வளவு நேரம் வேணாலும் வெயிட் பண்ணுவேன். இவங்களுக்கு ஆபீஸ்க்கு டைம் ஆகுது, அவங்களும் உன்னை பார்க்கணும்னு ஆர்வமா இருக்காங்க. சீக்கிரம் வா. ஜஸ்ட் 5 minutes தான்ப்பா, வந்துடுறேன். ப்ளீஸ் கோச்சுக்காத, செல்லம்ல. ப்ளீஸ் வந்துடுறேன். யாரு கொஞ்சம் ஆயிவன் ஆம்பளை பையனை எப்படி கொஞ்சிட்டு இருக்கா? அது சரி, கொஞ்சிட்டோம். ஏன்னா இவன் கொஞ்சம் மொத பொண்ணு நானா தான் இருக்கணும். விச்சு மாமா, சீக்கிரம் வந்துரு. 5 minutes, நீ கண்ணு திறக்கிறதுக்குள்ள அங்க இருப்பேன். ஓகேடா, வா. விச்சு மாமா. ஏய் என்னடி, என்ன வேணும் உனக்கு? இல்ல, யாரையும் செல்லம்லாம் கொஞ்சிட்டு இருக்கியே, யார் அது? பையனா பொண்ணா? இன்னும் கொஞ்ச நேரத்துல நீயே பார்க்க தானே போற. நான் யார கொஞ்சனேன்னு வந்து பாரு, அப்போ உனக்கே தெரியும். இவன் முன்னாடி கணிக்கிட்ட ரொம்ப க்ளோஸா பழகணும், அப்போதான் இவன் நம்மளை விட்டு விலகுவான். பாருடி என்னென்ன பண்றேன்னு. என்னடி, என்னமா என்ன சொல்றாரு உங்க ஃப்ரெண்டு? இன்னும் 5 minutes வந்துருவா மாமா. 5 நிமிஷம் தான் மாமா, எனக்காக 5 நிமிஷம் வெயிட் பண்ணு ப்ளீஸ் மாமா. அடி செல்ல குட்டி, உனக்காக வெயிட் பண்ணாம இருப்பேனா? உனக்காக 5 நிமிஷம் என்ன, ஆயுசு முழுக்க காத்துக்கிட்டு இருக்கேன்டி. ஆனா என்ன, எனக்கு ஆஃபீஸ்ல பெர்மிஷன் கேட்கலாம், லீவும் சொல்லல. சரி ஓகே, 5 minutes தான் வெயிட் பண்ணுவோம். என் செல்ல குட்டிக்காக எவ்வளவு நேரம் வேணா வெயிட் பண்ணலாம். தேங்க்ஸ் மாமா, உன்னை எப்படியாவது எனக்கு விச்சுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணணும்னு இருக்கேன். ஏன்னா நானும் உனக்கு இன்ட்ரடியூஸ் பண்ண நினைச்சிட்டே இருக்கேன், அது தள்ளி போட்டுட்டே போகுது மாமா. அதனால எனக்கு எப்படியாவது உன்னை விச்சுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணியே ஆகணும். என்னடி, ஆமா மூச்சுக்கு 300 தடவை விச்சுன்றீங்க. என்ன அவரு உனக்கு ரொம்ப பிடிக்குமோ? ஐயோ மாமா, அவனுக்கு நீ இவ்வளவு மரியாதை கொடுக்க வேணாம். அவரு இவரெல்லாம் நிச்சயமா அவன் இவனே கூப்பிடலாம். ரொம்ப நல்ல பையன் மாமா, உண்மையாவே விச்சு ரொம்ப தங்கமான பையன். அவன் இந்த மாதிரி இருக்கானா அதுக்கு காரணமே அவங்க அக்கா தான் மாமா. நீ ஒருத்தவங்களுக்கு சர்டிபிகேட் கொடுக்கறனா உண்மையில அவங்க நல்லவங்களா தான் இருப்பாங்க. சரிடி, அவங்க வர வரைக்கும் இப்படியே தள்ளி தான் இருக்கணுமா என்ன? பக்கத்துல வருது. ஐயோ மாமா, இந்த ரோடு நம்ம இப்படியே இருக்கலாம், அதான் நல்லது. நீ பக்கத்துல வந்தா என்ன பண்ணுவேன்னு எனக்கு தெரியும். நீ அங்கே இரு, நான் இங்கே இருக்கேன். இதுவே பக்கத்துல தானே இருக்கேன், இது போதும். என்ன வாடி. ஐயோ மாமா, நீ இருக்க பாரு. நீங்க பாரு மாமா, ஆமா மட்டும் வரும்போது நீ இப்படி இருந்த என்ன ஓட்டுன்னு ஓட்டுவான் மாமா. ப்ளீஸ் மாமா விடுங்க. அப்படியா? அப்ப இப்படிதான் இருக்கணும். உன் ஃப்ரெண்டு வரட்டும், அவரும் நம்மள இப்படி பார்க்கட்டும், அப்போ அவனை ஓட்டணும்ல. என்னடி எப்போதான் அப்ப நம்ம பார்த்து டச் பண்ணிக்கிறது? எங்க பார்த்தாலும் டச் பண்ணாதுன்னு சொன்னா நானும் எப்படி தாண்டி அமைதியா இருக்கிறது? அப்ப அமைதியா இருக்க வேண்டாம், மாமாவை கூட்டிட்டு வந்து வீட்டுல பொண்ணு கேக்குறியா? என்ன நான் கேட்க மாட்டேன்னு நினைச்சிட்டு இருக்கியா? அதெல்லாம் உடனே வருவேன், நீ மட்டும் ஊன்னு சொல்லு. வரேனா இல்லையான்னு பாரு. அதுலயும் எங்க அப்பாலாம் வரமாட்டான், எங்க அம்மா வேணா கூட்டிட்டு வரேன். கூட்டிட்டு வந்து பொண்ணு கேட்கறேன், ரெடியா சொல்லு, முன்னே வந்துடுறேன். மாமாவும் அத்தையும் 2 பேரும் வந்து என்ன பொண்ணு கேட்டாதான் எங்க அண்ணா உனக்கு கட்டி கொடுப்பாங்க. இல்லனா இல்ல பாத்துக்க. அதுக்கு என்னென்ன பண்ணணுமோ அத பண்ணு மாமா. அடியே, விஜய் மாமா கிட்ட நான் என்ன பேசணுமோ அதை நான் பேசிக்கிறேன். நீ கவலைப்படாம பயம் இல்லாம தைரியமா இரு, மத்ததை நான் பாத்துக்கிறேன்டி. ஏதோ மாமா, நமக்கு நல்லதா நடந்தா சரிதான். எனக்கு எல்லாரோட சம்மதத்தோட நம்ம கல்யாணம் நடக்கணும், அவ்வளவுதான் மாமா. கண்டிப்பா நடக்கும்டி, இந்த மாமாவை நம்பு. எல்லாரோட சம்மதத்தோட தான் என் கனிக்காலத்துல நான் தாலியை கட்டுவேன், போதுமா? அது போதும் மாமா. ஆஹா, ஆபீஸ்ல இருந்து போன் பண்ணிட்டானுங்க. சரி கனி, நீ இங்கே இரு, நான் போன் மட்டும் பேசிட்டு வரேன். ஒன்னு லீவ் கேட்கணும், இல்லைன்னா பெர்மிஷன் கேட்கணும், கேட்டுட்டு வந்துடுறேன். சரி மாமா, நீ பேசி சமாளிச்சுட்டு வா, நான் அது வரைக்கும் வெயிட் பண்றேன். இவனும் வந்துடுறானான்னு பாக்குறேன். ஓகே செல்லக்குடி, நம்ம 5 நிமிஷத்துல வந்துடுறேன். அன்னைக்குமா லீவ் தான் போடணும்னு நினைக்கிறேன். லீவ் போட்டு வரேன். நம்ம விஜுவை பார்த்துட்டு எங்கேயாச்சும் வெளியில போலாமா? ஆமா, எனக்கு கிளாஸ் இருக்கு தெரியும்ல. நான் மட்டும் கிளாஸ்க்கு போலங்கிறது அண்ணனுக்கு தெரிஞ்சது, அவ்வளவுதான். முதல்ல விச்சு வரட்டும், அவனை பார்த்து பேசிட்டு அப்புறமா என்னன்னு யோசிக்கலாம், சரியா? சீரியஸ்லி, இன்னைக்கு ஒரு நாள் தானே கேட்கறேன், ஒரே ஒரு நாள் என் கூட வெளியில வாங்க. சரி மாமா, நீ முதல்ல போய் பேசிட்டு வா, அப்புறம் நம்ம என்னன்னு யோசிக்கலாம், சரியா? சொல்லண்டி, நீ லவ் யூ டி. போ மாமா, கொஞ்ச நேரம் போதும். நீ சீக்கிரம் போய் போன் பேசிட்டு வா.
ஆமா ஆமா இவனுங்க விடாம அடிச்சிட்டு இருக்கானுங்க. நான் பேசிட்டு வந்துடுறேன். மாமா நீ எந்த அளவுக்கு விரும்புறல்ல. சாரி மாமா, உன்னை எவ்வளவு தவிக்க விட்டுட்டல்ல. இனிமே விட மாட்டேன், உன்னை தவிக்க விடவே மாட்டேன். ஆனா சீக்கிரமா அண்ணக்கிட்ட வந்து பேசு மாமா. நம்ம கல்யாணம் நல்லபடியா நடக்கணும் மாமா. அது சரி, இவன் வருவானா வரமாட்டானா? 5 நிமிஷம் தான், 10 நிமிஷத்துக்கு மேல ஆகுது. இவன் என்ன பண்றான்னு தெரியலையே. ஓய் கனி மேடம், டார்லிங். டேய் விச்சு, வந்துட்டியா? ஆமா டார்லிங், உன்னை பக்கம் வராம இருப்பேனா என்ன? இதோ வந்துட்டேன். இவன் 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 எப்ப பாரு இவன் கூட சுத்திக்கிட்டே இருப்பானே. இவன் வேற டார்லிங் அது எதுன்னு சொல்றான். அப்போ இவனுக்கும் அவளுக்கும் ஏதாவது இல்ல இல்ல அப்படிலாம் எதுவும் இருக்காது. இருக்கவும் நான் விட மாட்டேன். மிச்சு மாமா, எனக்கு மட்டும் தான்டா. ஏறுமா, எவ்வளவு நேரம் வெயிட் பண்றது? உனக்காக இவ்வளவு நேரம் வெயிட் பண்ணிட்டே இருக்கேன் தெரியுமா? ஏய் சாரி செல்லக்குட்டி, நானும் சீக்கிரம் வரணும் தான் நினைச்சேன். டிராபிக்மா, அதான் வரதுக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. சாரி செல்லக்குட்டி. என்ன நடக்குதுங்க? இவன் என்னடா அவளை செல்லக்குட்டி டார்லிங் அது எதுன்னு சொல்லி சமாதானப்படுத்திட்டு இருக்கான். உங்ககிட்ட பேச மாட்டேன். ஏண்டா ஊர்ல இருந்து வந்து எவ்வளவு நாள் ஆகுது. ஆனா என்ன வந்து பாக்கன்னு சொல்லிட்டு பார்க்கவே இல்லை தானே. தீபாவளி கூட ஒரு விஷ் பண்ணல. போன்ல தான் விஷஸ்லாம், நேர்ல கூட வந்து ஒரு விஷ் பண்ணல. லூசு. ஏய் செல்லக்குட்டி, உனக்கு தெரியும்ல, நான் தான் ஒரு விஷயத்த உனக்கு அப்டேட் பண்ணல. இங்க பாரு, அக்காக்கும் சாருக்கும் தலை தீபாவளியில அங்க இருந்து வெளியில வர முடியுமா? ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ். சாரி செல்லக்குட்டி, இதுக்கெல்லாம் கோச்சிக்கலாமா? ஐம் ரியலி சாரி. ஆனாலும் நீ என்ன வந்து பார்க்கல. ஊர்ல இருந்து வந்ததும் தானே என்ன பார்க்கலன்னு சொன்னேன். வந்து பார்க்கவே இல்ல. போடா, நான் உன் மேல ரொம்ப கோவமா இருக்கேன். ஏய் என் டார்லிங்களா, நீ இப்படி எல்லாம் கோச்சிக்கலாமா? என்னை பத்தி உனக்கு தான் நிறைய தெரியும். நீயே கோச்சிக்கிட்டா எப்படி டார்லிங்? சாரி டார்லிங். இதுக்கு மேல என்னால இதெல்லாம் பார்த்துட்டு சும்மா இருக்க முடியாது. அவன் என்னன்னா அவளை கொஞ்சிட்டு இருக்கான். இவன் ரொம்ப ஓவரா பண்ணிட்டு இருக்கான். இதெல்லாம் என்ன இதெல்லாம்? என் விச்சு எனக்கு மட்டும் தான், நான் யாருக்கும் விட்டு கொடுக்க மாட்டேன். விச்சு விச்சு என்னடா இவன் ரொம்ப கோவமா இருக்கான். அவ கோவப்பட்டா பட்டு போடும், நமக்கு என்ன வந்தது? அவ கிடக்கா, அது ஒரு பைத்தியம். விட்டுட்டு போ கனிமா, நீ விடு. அப்புறம் ஆமா எங்க விச்சு இப்ப என்ன எதுக்கு இப்ப கத்திட்டு கிடக்க? நான் என்ன சொல்லிட்டு தானே வந்தேன். ஒரு 10 மினிட்ஸ் வெயிட் பண்ணு, நான் பேசிட்டு வரேன். அப்புறமா உன்னை கூட்டிட்டு போய் காலேஜ்ல விடுறேன். கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணு, உனக்கு டைம் இருக்கு. எனக்கு பாதி பிரச்சனை இல்ல. இங்க பாரு, முதல்ல அவன் மேல இருந்து கையெடு. கேடா விச்சு, கையெடு. அவன் ஏதோ கோவமா இருக்கான், விடுடா. நான் ஏன் எடுக்கணும்? ஏய் நீ சொல்லிட்டா நான் எடுக்கணுமா? அதெல்லாம் எடுக்க முடியாது. நான் இப்படிதான் இருப்பேன். உனக்கு எங்க எரியுது? ஓடி. அவ கிடக்கா, அவளுக்கு ஒரு வேலை கிடையாது. நீ சொல்லு கனி. ஆமா எங்க? டேய் விச்சு, அவன் ரொம்ப கோவமா இருக்கான். நீ சொன்ன கேளு, கையெடுடா. ஏய் அதுக்கு வேற வேலை கிடையாது. நீ விடு, நீ சொல்லு டார்லிங். அது ஒரு அரமெண்ட்லி, அதை பத்தி எல்லாம் நீ கேர் பண்ணாத, விடு. நான் பைத்தியமா? ஆமாண்டா, நான் பைத்தியம் தான். உன் மேல பைத்தியமா இருக்கல, நீ அப்படிதான் சொல்லுவேன். ஒண்ணு விச்சு. ஏய் என்ன உனக்கு? எதுக்கு இங்க நின்னு லூஸ் மாதிரி காத்துட்டு இருக்கோம்? அமைதியா இருக்க மாட்டியோ? நான் என்ன அமைதியா இருக்கேன்? இங்க பாரு, என்னால அமைதியா இருக்க முடியாது. நான் உன்கிட்ட பேசி பழகிட்டு இருக்கதெல்லாம் உனக்கு சும்மா விளையாட்ட தெரியுதா? நான் எவ்வளவு சீரியஸா உன் மேல பைத்தியமா இருக்கேன்னு உனக்கு புரியாது. உனக்கு புரிய வைக்க. அப்படியோ கனி, ஆமா இப்ப இங்க என்ன நடக்குது? மாமா? எனக்கு கூட தெரியல மாமா. ஐ லவ் யூ. நான் உன்னை விரும்புறேன், உன்னை மட்டும் தான் விரும்புறேன். நீயும் என்னதான் விரும்பணும், என்னை மட்டும் தான் விரும்பணும். இங்க பாரு, நீ வேற எவளையாவது பார்த்தேன்னு தெரிஞ்சது கொன்னுடுவேன். தெரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். வேற எவ பக்கமாவது உன் கண்ணு போச்சு, நான் பத்திரகாளியா மாறிடுவேன், பாத்துக்க. மைண்ட் இட். அதேதான் அங்கேயும். எவளாவது இவனை பார்க்கணும், இவனை விரும்பணும்னு நினைச்சிங்க, அவளுக்கும் நான் பத்திரகாளி தான். எவராச்சும் உன்னை பார்த்தா, அப்போ நான் களியாத்தா, அப்போ நான் என்ன புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். இனிமே அவனை டேவிச்சு வாடா வச்சு போடா வச்சுன்னு கூப்பிடுறது, அவன் பக்கத்தை போய் நெருங்கி நிக்கிறது, இதெல்லாம் இனி வச்சுக்கிட்ட நான் பொல்லாதவள மாறிடுவேன், பாத்துக்க. அவன் என் ஆளு, எனக்கானவன். அவனை நான் விரும்புறேன். அவனும் என்னதான் விரும்புவான், கண்டிப்பா விரும்புவான். பாத்து ஜாக்கிரதையா இரு, புரியுதா? ஓ இதான் விஷயமா? அது சரி. ஏம்மா
யாருமா நீ? ஏன் ஆளை வந்து ஏன் முன்னாடி திட்டுற? அப்படி நான் விட்டுருவேனா என்ன? ஹலோ, எக்ஸ்கியூஸ் மீ, யாருங்க நீங்க? என்ன வேணும்? ஏய் கனி, என்னடி என்ன ஆச்சுங்க? சொல்ல வேண்டியதானே? என் மாமா இங்க தான் இருக்காரு. என்னவா இருந்தாலும் என் மாமா கிட்ட பேசுன்னு சொல்ல வேண்டியதானடி? மாமானா நீங்க இவங்க மாமானா? மாமானா நான் இவளை கட்டிக்க போறேன்னு அர்த்தம். அவளும் நானும் ஒருத்தர் விரும்புறோம்னு அர்த்தம். ஆமா, இப்ப உங்களுக்கு என்ன பிரச்சனை? ஐயோ, அப்ப இவ நம்ம விச்சுவ லவ் பண்ணலையோ? நான் வந்து தப்பா புரிஞ்சுக்கிட்டேனா? விச்சு என்னோட ஃப்ரெண்ட், என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்ட். அவனும் நானும் ஃப்ரெண்டா மட்டும்தான் இருக்கோம். நீங்க நினைக்கிற மாதிரிலாம் இல்ல. ஐயோ, போச்சு போச்சு, அவசரப்பட்டுட்டிய பாரதி. அதுவும் ஓப்பன் பிளேஸ்ல லிப் டு லிப் நச்சுன்னு முடிஞ்சு போச்சு என் சோலி. விச்சு பேன் என்ன நினைப்பா? ஏய், இங்க பார், உன்னதான். நம்மளதான் கூப்பிடுறோம், என்ன பண்ண போறோம்? இவங்க முன்னாடி திட்டிடுவானா? ஐயோ போச்சு போச்சு பாரதி, கொஞ்சம் நிதானமா இருக்க கூடாதா? அது சரி, இவ பக்கத்துல நின்னதும் ஆத்திர தாங்கல. அதான் ஏய், உன்னதான் கூப்பிடுறேன். ஏய், என்னடி இதெல்லாம்? அது அது வந்து விச்சம். ஆஹா, என்னமோ ப்ராப்ளம் போல இருக்கு. ஏய் கனி, என்னடி என்ன நடக்குதுங்க? இது ஒண்ணும் இல்ல மாமா, அவன் விச்சுவை ஒன் சைடா லவ் பண்ணிட்டு இருக்கான். ஆனா விச்சுக்கு இப்ப வரைக்கும் அவ பேர்ல எதுவும் வரல. நானும் விச்சுவும் ஒன்னா நின்று பேசுறத அவ தப்பா புரிஞ்சுக்கிட்டான். தப்பா புரிஞ்சுக்கிட்டு அவ லவ் எப்படி எக்ஸ்போஸ் பண்றதுன்னு தெரியாம இப்படி ஓப்பன் பிளேஸ்லாம் கிஸ் பண்ணி எக்ஸ்போஸ் பண்ணிட்டான். அதான் விச்சுக்கு இப்ப கோவமா இருக்கு. அவன் தான் பண்ணது தப்புன்னு புரிஞ்சுக்கிட்டான். அதான் தடுமாறிட்டு இருக்கான். ரைட்டு. ஏய், பாத்தியா அந்த பொண்ணு எவ்வளவு அழகா அவ லவ் எக்ஸ்போஸ் பண்ணிருக்கான். இங்கதான் ஒன்றும் இல்லை, எனக்கும் ஏதாவது. ஐயோ மாமா, நீங்க வேற. மாமா, இப்ப அவங்க ரெண்டு பேருக்கும் ஏதாவது ப்ராப்ளம் வந்துட போகுது மாமா. விச்சு வேற செம்ம கோவத்துல இருக்கான். நீங்க தான் ஏதாவது பேசி சால்வ் பண்ணி விடணும். ஏதாவது பேசி சால்வ் பண்ணு மாமா. புரியுதுடி, அவன் நிக்கிறத பார்த்தாலே தெரியுது செம்ம கோவத்துல இருக்கான் போல இருக்கு. சரி இரு, ஏதாவது பேசி சமாளிக்க முடியுமான்னு பார்க்கலாம். ப்ளீஸ் மாமா, ஏதாவது பண்ணு மாமா. விச்சு, டேய் விச்சு. சாரிங்க. ஏ கனி, சாரி. அந்த லூஸ் இப்படி பிஹேவ் பண்ணணும்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. ஐம் சாரி கனி. அவளுக்காக உங்ககிட்ட நான் சாரி கேட்டுக்கிறேன். சாரி ப்ரோ. இங்க என்ன நடந்ததுன்னு தெரியாம அந்த லூஸ் என்னென்னமோ பேசிடுச்சு. ஐம் ரியலி சாரி ப்ரோ. விச்சு, அதெல்லாம் எதுவும் இல்லை, நம்ம அப்புறம் பேசலாம். நீங்க முதல்ல அவங்களை கூட்டிட்டு காலேஜ் கிளம்புங்க. அவங்களுக்கு காலேஜ் டைம் ஆயிடுச்சு, நம்ம இன்னொரு நாள் மீட் பண்ணுவோம். நீங்க கிளம்புங்க. அப்புறம் எதுவும் கோவப்படாதீங்க. அவங்க பண்ணது தப்பு தான், இருந்தாலும் ஏற்கனவே அவங்க பயந்து போயிருக்காங்க. நீங்க வேற என்ன கோவப்பட்டீங்கன்னா சிஸ்டர் இன்னும் பயந்துருவாங்க. நீங்க அவங்களை கூட்டிட்டு போய் காலேஜில் விடுங்க. எதுவும் இருந்தாலும் ஈவினிங் பொறுமையா பேசுங்க. போங்க, அவளை நான் பார்த்துக்கிறேன். ஐம் சாரிங்க. இதுல எங்களுக்கு என்ன இருக்கு? எதுவும் இல்லை, நீங்க சாரி எல்லாம் கேட்க வேண்டாம். நீங்க முதல்ல அவங்களை கூட்டிட்டு கிளம்புங்க. நம்ம இன்னொரு நாள் மீட் பண்ணுவோம். கனி, நம்ம போலாமாமா? ஆமாண்டா விச்சு, இங்க பாரு விச்சு, நான் ஏற்கனவே சொன்னதுதான். அவ உன்னை அந்த அளவுக்கு விரும்புறான். அதனாலதான் நான் பக்கத்துல நின்னதை அவளால ஏத்துக்க முடியல. அதனாலதான் உன்கிட்ட நடு ரோடுன்னு கூட பார்க்காம இப்படி பிஹேவ் பண்ணிட்டான். விச்சு, தயவு செஞ்சு அவன் மேல கோவப்படாத. சொன்னா கேளு. எது வந்தாலும் பொறுமையா ஹேண்டில் பண்ண. நாங்க கிளம்புறோம், நீ பார்த்து கூட்டிட்டு போ. பாய்டா விச்சு. அடடா நீ ஒரு பார்வை பார்த்தாய், அழகாய் தான் ஒரு புன்னகை பூத்தாய், அடி நெஞ்சில் ஒரு மின்னல் வெட்டியது. என் ஆசையெல்லாம் உன்னை இருக்கத்திலே, என் ஆயுள் வரை உன் அடைப்பினிலே, வேறென்ன வேண்டும் உலகத்திலே, இந்த இன்பம் போதும் நெஞ்சினிலே, ஏழு ஜன்மம் வாழ்ந்து விட்டேன். விச்சு, அது நான் உன்னை விரும்புறேன் விச்சு. I love you விச்சு. சீக்கிரம் வா, காலேஜில் விட்டுட்டு நான் ஃபேக்டரிக்கு போகணும். டைம் ஆகுது. அடி குல்பி, அதை என்னை விட்டுட்டு போகணும்னு முடிவு பண்ணிட்டேன். அப்புறம் ஏன்டி எதுக்கு என்கிட்ட இப்படி ரொம்ப பண்ணிட்டு இருக்கேன்? இப்படி ரொம்ப பண்ணி விளையாடிட்டு சுட்டித்தனை காமிச்சிட்டு உன் குடும்பத்தனத்தை மொத்தத்தையும் இங்கே காமிச்சிட்டு அப்புறம் என்னை விட்டுட்டு போயிடுவியாடி? என் மனசுல எக்கச்சக்க ஆசைகளை வளர்த்து விட்டுட்டு என்னை விட்டுட்டு போயிடுவேன். அதுக்கு இப்பவே போயிடுடி. எதுக்குடி இதெல்லாம் எனக்கு? அடி எவ்வளவு சேட்டை பண்றேன். இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு எவ்வளவு ஆசையா இருக்கு தெரியுமா? உனக்கு இருக்காம கட்டி பிடிச்சி உன் கண்ணத்துல கை வச்சு அடியே குல்ஃபி, உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும்டி. என் பொண்டாட்டியே ஐ லவ் யூடின்னு கத்தி சொல்லணும் போல இருக்கு. ஆனா
அப்படி சொல்ல முடியாதுல்ல. அதுக்கு எனக்கு எந்த உரிமையும் இல்லைல்ல. எனக்கு ஆசையா இருக்குடி, உன்னை கட்டி அள்ளி என் நெஞ்சோட அணைச்சிக்கணும்னு ரொம்ப ஆசையா இருக்குடி. அது சரி, என்னை விட்டுட்டு போகணும்னு நீ ஒரு முடிவுக்கு வந்துட்ட பிறகு எதுக்குடி என்கிட்ட இந்த சுட்டுத்தனம் சேட்டெல்லாம் வேணாண்டி. நீ இப்படி எல்லாத்தையும் என்கிட்ட காமிச்சிட்டு என்னை விட்டுட்டு போனா என்னால தாங்க முடியலடி. இப்பவே என்னால எதையும் ஏத்துக்க முடியல. என் வாய் மட்டும்தான் உன்னை போன்னு சொல்லுது. ஆனா என் மனசு போயிடாதடி குல்பி, என் பக்கத்துல ஏறிடின்னு மனசு முழுக்க ஏக்கமா இருக்குடி. அடி குல்பி, நேற்று நைட்டு நம்ம 2 பேருக்குள்ள எல்லாமே நடந்துருச்சுன்னு சொல்ற. அது உண்மையா பொய்யான்னு எனக்கு தெரியல. ஆனா என் மனசு என்ன தெரியுமா சொல்லுது, அது உண்மையா இருக்கக்கூடாதுன்னு எனக்கு தோணுது. ஏன்னா அது உண்மையா இருந்தா நீ என்னை விட்டுட்டு போக மாட்டேல்ல, என் கூடவே இருப்பல்ல. மாமாய் ஹாய். ஹாய் மேம். அவள் ஒரு தேவதை, அழகிய பூமுகம் காணவே தேவதை போலொரு பெண் இங்கு வந்தது நம்பி, உன்னை நம்பி இந்த மைத்துடன் கைத்தலம் பற்றிட வந்தது தம்பி. ஏன் மேம் சைட் அடிக்கிறீங்க போல இருக்கு. ரொம்ப அழகாவா இருக்கு. ஏய், என்ன சும்மா பார்த்தா சைட் அடிக்கிறேன்னு அர்த்தமா? இல்லைங்க மேம், சும்மா பார்த்தேன்னு சொன்னீங்க. கீழ இருந்து மேல வரைக்கும் கண்ணாலே ஆளத்துனீங்களே, அது எனக்கு தெரியாதா என்ன? பார்வையாலே கடிச்சு திங்குறீங்களே, அதான் கேட்டேன் சைட் அடிக்கிறீங்களான்னு. அது சரி, எப்படி கரெக்டா கண்டுபிடிக்கிறேன். அப்புறம் அழகு தேவதை போல இருந்தோம், சைட்டு மட்டும் இல்லடி, என்னென்னமோ பண்ணணும். என்ன மேம் பேச்சே காணோம். ஏய், என்னடி உனக்கு பிரச்சனை? உன் முகத்தை பார்க்க கூடாதுன்னு இங்க வந்து நின்றுட்டு இருக்கேன், இங்கேயே வந்து ஏதாவது வம்பு எடுத்துட்டு இருக்கான். என்ன வேணும் உனக்கு? என் முகத்தை பார்க்க கூடாதுன்னு நீங்க வந்து நிறுத்தீங்க. அது சரி சரி ஆத்த உங்களை சாப்பிட கூப்பிட்டாங்க, வருவீங்களாமா? ஏய், எனக்கு பசிலாம் இல்ல, நீ போய் சாப்பிட்டு பாடு, எனக்கு இப்ப எதுவும் வேண்டாம். என்னங்க என் மேல கோவனா? என்ன திட்டுங்க ஆடிங்க, ஏன் என்னென்ன வேணாலும் பண்ணுங்க, சாப்பாடுல கோவத்தை காட்டாதீங்க. ஒழுங்க வாங்க வந்து சாப்பிடுங்க. பாடி வீணா வம்பு இருக்கணும்னு நினைக்காத, நான் செம்ம டென்ஷன்ல இருக்கேன். ஒழுங்கு மருந்தே போயிடு, எனக்கு பசி இல்லைன்னா பசி இல்லதான் போ. அது எப்படி பாசி இல்லைன்னு விட்டுற முடியுமா என்ன? அதெல்லாம் என்னால விட முடியாது. வாங்க வந்து சாப்பிடுங்க. நான் வேணா டீ விடட்டா? ஏய், வீணா டென்ஷன் ஆக்காத, சொன்னா கேளு போ. எனக்கு பசி இல்லை, சாப்பாடு வேண்டாம் போ. அம்மா கிட்ட எனக்கு பால் மட்டும் ரெடி பண்ண சொல்லு, நான் பாலை மட்டும் குடிச்சிட்டு போய் படுத்துக்கிறேன் போ. ஏய், என்ன பண்ணிட்டு இருக்க? மாமோய் அது வந்து ஏய், நீ எது வந்தாலும் தள்ளி நின்று பேசு. கையடி ஏடி கைய. எப்படி இருப்பேன்? எடுக்க மாட்டேனே. ஐயோ மேம், கொள்ளுக்குள்ள என்னென்னமோ பண்ணுதுன்னு எனக்கு தெரியும். அது பண்ணணும்ல, அதுக்காக தானே இந்த சீண்டலு. காற்றின் முடிகள் பிடிக்கும், ஐயோ சந்தன நிறமோ பிடிக்கும், கொஞ்சம் சாய்கின்ற நடையும் பிடிக்கும். பேச்சிழந்த வேளையிலே பெண்ணழகு என் மார்பில் மூச்சு விடும் ரசனையை முகராமல் போவேனோ. மாமா ஐயோ மாமா. குல்பி, குல்பி. மாமா ஐயோ மாமா. ஏய், கையெடு குல்பி, கையெடு. என்ன? இல்லைங்க, ஏய், வேண்டாம், ஏடி. வெளியில இருக்கும் அதனால வேணான்றீங்களா? ரைட்டு, ரூம்குள்ள போனதுக்கு அப்புறமா இதெல்லாம் வச்சுக்கலாம். இப்ப சாப்பிட வையா மாமா. ஏய், என்னடி உனக்கு? ஏடி கையா. எடுக்கிறேங்க, சும்மா காத்தாதீங்க. எனக்கு தெரியும் என் கை உங்க மேல பட்டதும் உங்களுக்கு என்னென்னமோ பண்ணுச்சுன்னு. எங்க கண்ட்ரோல் இறந்துருவோமோன்னு கோவப்படுறீங்க, அப்படிதானே? எடுக்கிறேன். டேய் அர்ஜுன், கொஞ்ச நேரத்துல நம்மளையே மாத்திட்டாளே. அது சரி, அவ கை மேல பட்டதும் அவளுக்குள்ள என்னென்னமோ தான் பண்ணுது. அடி குல்பி, வேணாண்டி, ஆசை மேல ஆசை வளர்த்து விடுறேன், இதெல்லாம் நல்லதுக்குள்ள பாத்துக்க. ஏய், என்ன விசில் அடிச்சு கூப்பிடுறேன்? ஆமா, எப்ப இந்த விசில் அடிக்க கத்துக்கிட்டேன்? அதெல்லாம் கத்துக்கிட்டு உங்களுக்கு பிடிக்கும்ல, விசில் அடிச்சு கூப்பிடுறது உங்களுக்கு பிடிக்கும்ல, அதுக்காக தான் கஷ்டப்பட்டு கத்துக்கிட்டேன். நல்லா அடிக்கிறேனா?
இன்னும் கொஞ்ச நேரத்துல நான் அடிப்பேன். அப்ப தெரியும் நல்லா அடிக்கிறேனா இல்லையான்னு. ஏய் போடி, நின்னுக்கிட்டு வேறு பேசிக்கிட்டு இருக்கேன். போடி. பாப்பா ரொம்ப தாங்க. சரி சாப்பிட வாங்க. ஏய் ஒரு தடவை சொல்ல உனக்கு புரியாது. எனக்கு பசி இல்லை. ஆமா பால் மட்டும் ரெடி பண்ண சொல்லு. நான் வந்து குடிச்சிட்டு போய் படுக்கிறேன். போ. பால் பால் போதுமா? ஏய் இப்போ நீ என்ன அர்த்தத்துல கேட்கற? இல்லைங்க, பால் கேக்குறீங்களே, அத்தை கிட்ட இருந்து பால் மட்டும் வாங்கிட்டு வந்தா போதுமா அப்படி கேட்டேன். ஆமா, உங்களுக்கு எப்படி தோணுச்சு? அடி வேணாண்டி. டேய் அர்ஜுன், ம்ஹும். அவ பேசுறது கூட காதுல வாங்காது. அந்த பேச்சு கூட மாறுதமா தான் இருக்கு. ஏய் நீ எனக்கு ஒன்றும் பால் கூட கொண்டு வருவேனா? நானே போய் அம்மா கிட்ட வாங்கி குடிச்சுக்கிறேன். நீ கிளம்பு. நீ இந்த இடத்த விட்டு கிளம்புடி. இல்லைங்க, பால் போதும், எனக்கு பாலே வேண்டாம். போதுமா? ஓடி. சரி சரி, என் மேல இருக்கிற கோவத்துல அதையும் குடிக்காம போய் படுத்துறாதீங்க. அத்தையை ரெடி பண்ணி வைக்க சொல்றேன். கிச்சன்ல போய் வாங்கிக்கோங்க, சரிங்களா? வாங்க, நான் போறேன். அடி குல்ஃபி, விசில் எல்லாம் அடிக்கிறேன். விசில் அடிக்கிறது உதட்டம் அப்படியே பிடிச்சு வச்சுன்னு தொடச்சு வைக்கணும். அடி குல்ஃபி, லவ் யூடி. என்ன சடனா திரும்பிட்டான்? உள்ள போய் சதி கேட்டுருச்சோம். நீங்க கூப்பிட்டீங்களா? அடி மனசுக்குள்ள தாண்டி நினைச்சேன். அது கேக்குதா? இதெல்லாம் கேக்குது. என் மனசுக்குள்ள என்ன இருக்குன்னு உனக்கு புரியலையாடி? ஏய் நான் உன்னை கூப்பிடலாம். ஓ நான் ஏன் உன்னை கூப்பிட போறேன்? போடி. இல்லைங்க, ஒரு வேலை மனசு மாறி என்ன கூப்பிட்டீங்களோன்னு நினைச்சேன். ஏன்னா அந்த பால். ஓடி ஓடிடு. இல்லன்னு வச்சுக்க. ஆத்தாடி, நான் இல்ல, அத்தையே வரேன். டாடி குல்பி எப்படி எனக்கு? ஏய் உன்னை விட பயங்கரமா பேசுவேண்டி. நீ எது கொடுத்தாலும் நான் வாங்கிக்க ரெடி தான். கொடுக்க நீ தான் ரெடியான்னு தெரியல. எப்ப எப்படி இருக்கேன்னு தெரியலையடி. அதனால கிட்ட நெருங்கவே பயமா இருக்கு. நான் கிட்ட நெருங்கி வருவேன். அப்புறம் மனசு முழுக்க ஆசையை வளர்த்துக்குவேன். கிட்ட வந்ததுக்கு அப்புறம் வேண்டாம் போடான்னு தள்ளி விட்டுருவேன். கேட்டா பிடிக்கலன்னு சொல்லுவேன். அதனால நெருங்காம இருக்கேன். நான் மட்டும் நெருங்க ஆரம்பிச்சேன் உன்னை விட மாட்டேன்டி. குல்ஃபி சேட்டை, ஓவர் சேட்டை. உன்ன போடி. அத்தை, அடி வாடி என் தங்க மருமகளே. அடி, உன் புருஷனை கூட்டிட்டு வர இவ்வளவு நேரமா? சாப்பிட வந்தானா இல்லையா? எங்க அவன் டைனிங் டேபிள் உட்காந்துருக்கானா? சரி இரு, நான் டிஃபன் கொண்டு போறேன். ஐயோ அத்தை, என்ன பேசவே விட மாட்டீங்களா? நீங்களே லவலவான்னு பேசிட்டே போறீங்க. அவர் ஒன்றும் சாப்பிட வரல. அவருக்கு சாப்பாடு வேண்டாமாமா. என்னடி மருமகளே, அவன் சாப்பிட வருவான்னு பார்த்தா சாப்பாடு வேணாம்னு சொல்றேன்ற? ஆமா அத்தை, நான் கேட்டதுக்கு அவர் அப்படிதான் சொன்னாரு. நான் எவ்வளவு கம்பல் பண்ணி பார்த்துட்டேன். எனக்கு சாப்பாடெல்லாம் வேண்டாம், அம்மா கிட்ட சொல்லி பால் மட்டும் ரெடி பண்ண சொல்லுன்னு சொன்னாரு. அதான் உங்ககிட்ட சொல்லலாம்னு வந்தேன். அது சரி, அவன் வேணான்னு முடிவு எடுத்துட்டான். வேணாதான். அதுக்கப்புறம் என்னதான் கட்டாயப்படுத்தினாலும் சாப்பிடவே மாட்டான். என்ன கேட்டா பால் மட்டும் ரெடி பண்ண சொன்னானா? சரி இரு, இப்பதான் பால் அடுப்புல வச்சேன், அதையும் எடுத்துறேன். சரிங்க அத்தை. சரிடி மருமகளே, அவன் வேணான்னு சொல்லிட்டான்ல, வா நீ நானும் சாப்பிடுவோம். நீ போய் டைனிங் டேபிள் உட்காரு, நான் டிஃபன்லாம் எடுத்துட்டு வரேன். இல்ல அத்தை, எனக்கு பசி இல்ல, எனக்கு வேண்டாம் அத்தை. அடி மருமகளே, உனக்கு ஏண்டி வேண்டாம்? இவ்வளவு நேரத்துக்கு முன்னாடி பசிக்குது துள்ளிக்கிட்டு இருந்தேன். இப்ப நம்ம வேணான்னு சொல்ற? அத்தை என்னத்து கேக்குறீங்க? மாமா பசி இல்ல சாப்பிட வேணான்னு சொன்னா நீங்க மட்டும் சாப்பிடுவீங்களா? அடி மருமகளே, நாங்க வேற. எங்களுக்கு வயசாயிடுச்சு, ஒரு வேளை சாப்பிடலாம் எங்களுக்குலாம் ஒன்றும் கிடையாது. நீங்க அப்படி இல்லம்மா, இப்ப ஓடி ஆடி சுத்தி திரியிற வயசு. அதெல்லாம் சாப்பிடாம இருக்க முடியுமா என்ன? அதெல்லாம் இருக்கலாம் அத்தை. அவருக்கே பசி இல்ல வேணான்னிட்டாரு. நான் மட்டும் வயிறு முடுக்க சாப்பிட்டு போய் படுத்தா நல்லாவா இருக்கும்? வேண்டாம் வேண்டாம், எனக்கும் அவர் மாதிரி பால் மட்டும் கொடுங்க. நானும் பால் குடிச்சிட்டு போய் படுத்துக்கிறேன். மருமகளே, என் புள்ள வேற, நீ வேற. நீ நல்லா சாப்பிட்டு வளர்ந்தவடி. நீ பாரு, உனக்காக சிக்கன் குழம்பு வச்சிருக்கேன். நீ என்னடானா வேணான்னு சொல்ற. நீ எப்படி சாப்பிடுவேன்னு எனக்கு தெரியும். என்னமா அவனுக்காக வேண்டான்னு சொல்ற? அவன் கிடக்கான், நீ சாப்பிட்டு போய் படுறி மருமகளே. ஐயோ அத்தை, அதெல்லாம் அப்ப. இப்ப அவருக்கு என்னவோ அதுதான் எனக்கும். அவருக்கு வேணானா எனக்கும் வேணும், அவருக்கு வேணும்னா எனக்கும் வேணும். என் புருஷனுக்கு என்னவோ அதுதான் அத்தை எனக்கு. அதனால எனக்கும் வேண்டாம். நீங்க எனக்கும் பால் மட்டும் கொடுங்க. நீங்க கொடுக்குறீங்களா இல்ல நானே கலக்கிக்கவா? அடி குல்ஃபி, ஏண்டி எதுக்கடி இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கான்? உன் மேல கொஞ்சம் அன்பு குறையான்னு பார்த்தா இருக்க அன்பு காதல் கூடிக்கிட்டே போகுதுடி. எனக்கு குறையாது, இது மேலும் குறையறதுக்கான வாய்ப்பே கிடையாது. ஆனா கூடிக்கிட்டே போகுதே. இவன் நான் எப்படி அனுப்புவேன்? அனுப்பவும் முடியாம தவிச்சிட்டு இருக்கேன். ஆனா அவன் என் கூட சேர்ந்து வாழ்ந்தா வேண்டாம், எனக்கு இருந்தாலும் சந்தேகம் வந்துகிட்டே தான் இருக்கும். இல்ல டே அர்ஜுன்,
வேண்டாம், நீ எதை பத்தி யோசிக்காத. அவ வாழ்க்கை நல்லபடியா வாழட்டும். அவளை அனுப்பி வை, அதான் நல்லது. வாடா அர்ஜுன். ஏன்டா அர்ஜுன், என்னடா டிஃபன் வேணும்னு சொன்னியாமே? யார் சொன்னா? அம்மா, எனக்கு டிஃபன் வேணும், ரொம்ப பசிக்குது. நீங்க டிஃபன் கொண்டு வாங்க, நான் டைனிங் டேபிள் இருக்கேன். ஓய், என்னடி முறைக்கிற? நான் முறைக்கிறேனா? ஏங்க, நீங்க தான் டிஃபன் வேணும்னு சொன்னீங்க. இப்போ என்ன மாத்திக்கிட்ட வந்து எனக்கு பசிக்குதுன்னு சொல்றீங்க. அப்ப அத்தை என்ன பத்தி என்ன நினைப்பாங்க? என்ன வேணா நினைச்சுக்கிட்டோம், அதை பத்திலாம் எனக்கு கவலை இல்லை. எனக்கு பசிக்குது. அம்மா, பசிக்குதுமா, டிஃபன் எடுத்துட்டு வாங்க. அது சரி, உங்க சண்டை பெரும் சண்டையா இருக்கு. சரிடா, நீ போ, நான் எடுத்துட்டு வரேன். நீலா, நீ இப்ப சாப்பிடுவதானே? போ, நான் எடுத்துட்டு வரேன். நல்லா இல்ல பாத்துக்கோங்க. ஏங்க, என்கிட்ட அங்க என்ன சொன்னீங்க? எனக்கு பசிக்கலன்னு சொன்னீங்க. ஆத்திக்கிட்ட வந்து சொன்னதுக்கு அப்புறமா எனக்கு பசிக்குது, அது ரொம்ப பசிக்குதுன்னு சொல்றீங்க. அடி குல்ஃபி, இப்போ எனக்கு பசி இல்லடி. நீ எனக்காக பட்டினி இருக்கல, நீ எதுக்கு எனக்காக பட்டினி இருக்கணும்? அதனாலதான் நான் சாப்பிட்டா நீ சாப்பிடுவல, அதுக்காக தாண்டி சாப்பிடுறேன். நீங்க கேக்குறோம்ல, இப்படி திருத்தன்னு முடிக்கிறீங்க. என்ன, உன் கேள்விக்கெல்லாம் பதில் சொல்ல முடியாது, போடி. நான் கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்ல மாட்டீங்க, அப்படிதானே? உங்ககிட்ட சேட்டையை கம்மியா பண்றேன்ல, அதான் நீங்க ரொம்ப பண்றீங்க. இப்ப பாருங்க என்ன பண்றேன்னு. சரி, இவங்க சண்டைக்குள்ள நம்ம போகணும், அவ்வளவுதான். நம்ம மண்டை உருண்டுரும். நம்ம போய் டிஃபன் எடுப்போம். என்ன நகரு, ஹேண்ட் வாஷ் பண்ணணும். ஹேண்ட் வாஷ் பண்ணணும். பண்ணுங்க. ஹேண்ட் வாஷ் தானே பண்ணணும். பண்ணுங்க மாமா. நகரடி. பாரு, அத்தைக்கெல்லாம் பயப்படுறாளா நீங்க? ஏங்க, நீங்க எப்படின்னு எனக்கு தெரியாது, ஆனா நான் எப்படின்னா உங்களுக்கு தெரியல. மாம்ஸ், உங்ககிட்ட நிறைய கடன் வாங்கியிருக்கேன்ல, திருப்பி கொடுக்கட்டுமா? இவ ஏதாவது பண்ணிடுவாளா? அப்படின்னு எதுவும் பண்ண மாட்டான். டேய் அர்ஜுன், இவளை நம்புறதுக்கு இல்ல. ஏய், என்ன? சரி, நான் வெளியில போய் ஹேண்ட் வாஷ் பண்ணிக்கிறேன், நான் போறேன். ஐயோ மாமா, எப்படி போவேன்? விட்டாதானே போவேன். விட மாட்டேனே. வாங்கின கடன்ல ஒன்னாவது கொடுக்கணும்ல. நான் கொடுக்கணும்னு முடிவு பண்ணிட்டேன், அதனால விட மாட்டேன். ஏய், அம்மா இருக்க முடி, கையெடுறி. இருக்கட்டும், அத்தை தானே, இருக்கட்டும். அத்தெல்லாம் இதெல்லாம் பார்த்தா சந்தோஷம் தான் படுவாங்க. அடி, நான் கிட்ட நெருங்கும் போதுதான் நீ பயந்த காலம் போய் இப்ப நான் பயப்படுற மாதிரி ஆயிடுச்சு. ஏய், இங்க பாரு, கையெடு, நான் போறேன், விடுறி. மாமா, அது எப்படி போக முடியும்? வாங்கின கடனை திருப்பி கொடுக்கணும். நான் கடன்லாம் வச்சுக்கிறது இல்ல. ஆனா பாருங்க, உங்ககிட்ட நிறைய வாங்கியிருக்கேன். இப்போலேருந்தே கொடுக்க ஆரம்பிச்சாதான் நிறைய கொடுக்க முடியும். கொடுத்துட்றேன். ஆமா. ஏய், சொன்ன கேள்வி வேணும். அம்மா, அம்மா இருக்கங்கடி. அடே அர்ஜுனு, எங்கடா? அது மட்டும் தான் வேணாம்னு சொல்லுது போல இருக்கு. மனசு இன்னும் ஏண்டி வெயிட் பண்றேன்னு சொல்ற மாதிரி இருக்கு. அடி, ஏன்டா நீ வேற நேரம் காலம் தெரியாம? அர்ஜுனு, காட்ட மறதான் போல இருக்கேன். என்ஜாய், கண்ணை முடிக்கிறேன். என்னை நான் பெண்ணாக எப்பொழுதுமே உணரல. ஐயோ மாமா, ஏற்கே சத்தம் போடுற? சத்தப்படாத, அமைதியா கடனை திருப்பி தரேன்னா வாங்கிக்கணும். நீங்க சாப்பிட்டு போய் பாடுங்க, போய் தான் இருக்கு. நீங்க சாப்பிடுங்கம்மா, நான் போறேன். என்ன போடா? கொடுப்பாளா குல்ஃபி? எனக்கு போகாதடி. அவன் மேல எந்த தப்புமே கிடையாது, ஆனா என் மேல ஒரு தப்பு இருக்குல்ல. என்ன பிரச்சனை இருக்குடி?
ரூமுக்கு தானே வரேன்னு சொன்னா இந்த குல்ஃபி எங்க போனான்னு தெரியல எப்படி ரூமுக்கு தானே வந்து போன பத்து வீரல் பத்து கடவைக்கு பக்கம் மாமோய் ஏய், ஏண்டி எப்படி மாமோய் என்ன மாமோய் மோய் எனக்கு புரியுற மாதிரி சொல்லுங்களேன்